ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். முடி கொட்டுறது நின்று முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்குரிய டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து எதுவும் ஸ்பெஷலாக வாங்கணும் இல்லை ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்ம ரெகுலராக செஞ்சிட்ருக்க விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதுங்க, நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். அந்த டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மொதல் டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க. எக்காரணம் கொண்டு சூடான வெந்நியில் தலைக்கு குளிக்காதீங்க. நமக்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை வெந்நி தான் வேணும் அப்படின்னா இருந்தால் கூட நீங்கள் தலைக்கு வந்து தண்ணி ஊற்றையில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக ரொம்ப சூடாக ஊற்றையில் அந்த முடியில் உள்ள வேர்க்கால்லாம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும். அதனால் நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் சூடான வெந்நியை தலையில் ஊற்றுறதை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் டவல், முக்கியமாக குளிச்சுட்டு நம்ம தலை துவைத்தையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான டவலே யூஸ் பண்ணுங்கள். இந்தியன் மாம் அப்படிங்கிலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்தியாவிலேயே வந்து தலைமுடியை வந்து தட்டி தான் காய வைப்போம். டவலை வச்சு நல்லா தட்டி காய வைப்போம். அந்த மாதிரி பண்ணையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம தட்டையில் வீக்கான முடி இருக்கிறவங்களுக்கு நிறைய கொட்டி போயிடும். அதனால் சாஃப்டாகவே தலையை துவைத்த பழகுங்க. நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தலையை துவைத்தையில் பார்த்திங்கன்னா முடி நிறையவே கொட்டிடும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த தேங்காய் பூ டவல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப வெயிட்டான டவலுங்க. அந்த மாதிரி கனமான டவல் வச்சு தலையை துவைத்துறதும் தவிர்த்துக்கோங்க. அதை வச்சு கெட்டியும் வைக்காதீங்க, ஆனால் அந்த வெயிட் தாங்காமையே அந்த வேர்க்காலெலாம் பாதிக்கப்படும். எங்கள் ஊர் சைடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சீசன் துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மெல்லிஸாக இருக்கும், நல்ல ஈரம் உரியும். அந்த மாதிரி நல்ல ஈரம் உரியிற டவலாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வச்சு தலையை துவைத்தையில் இல்லை ஒரு 5 நிமிஷம் கெட்டி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈரமெல்லாம் எடுத்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. தலைக்கு எக்காரணம் கொண்டு வாசனை நிறைஞ்ச எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது வாசனை திறமைய மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கிற ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. சொல்லியிருப்பாங்க நேச்சுரலாகவே ஜாஸ்மின் ஸ்மெல் கொடுத்துருக்கோம், நேச்சுரலான ஜாஸ்மின் இல்லை நேச்சுரலான தாளம்பூ வாசம் உள்ளது, ரோஸ்மேரி வாசம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் உண்மையாக இருக்காதுங்க. நேச்சுரலாக அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்குரிய எசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கெமிக்கல் ஃபார்மில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம டெய்லி தேய்ச்சிட்ருக்கையில் தலைவலி, மைக்ரைன் இந்த ப்ராப்ளமும் வரும், முடி கொட்டுற பிரச்சனையும் கூடும். உங்களுக்கு அந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வாசனை கொடுத்துருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். அதோட எசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. தலைக்கு குளிக்கும்போது தான் நம்ம உடம்போட சூடு தனியும், அதனால் தலைமுடி கொட்டுறதும் குறையும் அப்படிம்பாங்க. ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து காலையில் நேரத்தில் வந்து தலைக்கு ஊற்றிக்க முடியாது, காய வைக்க நேரம் இல்லை. அப்போ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணையில் நிறைய பேர் சொல்லுவாங்க அது முடிக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, அது கெடுதல் அப்படின்ட்டு. அது ஒரு விதத்தில் கெடுதலாக இருந்தால் கூட இப்போ நமக்கு தலையை காய வச்சே ஆகணும், ஆனால் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் ஹேர் ட்ரையர் எப்படி செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஹேர் ட்ரையரில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஹாட் ஏர் அதே மாதிரி கூல் ஏரும் இருக்கும். நமக்கு அந்த கூல் ஏர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஹேர் ட்ரையர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணல அதுலேருந்து கொஞ்சம் கூலான ஒரு ஏர் தான் வரும். ரொம்ப குளிர்ந்த காற்று ஏசியில் வர்ற மாதிரி வராதுங்க, மைல்டான ஒரு கூலாக இருக்கிற மாதிரி காற்று தான் வரும். அதில் நம்ம முடியை காய வைக்கையில் உங்களுக்கு முடிக்கும் பாதிப்பு இருக்காது, தலைமுடியும் சட்டுன்னு உங்களுக்கு காஞ்சிடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஹேர் ட்ரையர் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் எங்கிட்ட உள்ள ஹேர் ட்ரையரோட ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடலில் கூல் ஏர் உள்ள மாடல் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நார்மல் ஹேர் ஆயில் வந்து பத்தவே பத்தாதுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம மூலிகைகள் போட்டோம், ஹெர்பல் போட்டு, அது மூலிகைகள் சேர்த்த எண்ணெய் தான் நல்லது. நெல்லிக்காய், மருதாணி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து மெயினாக வந்து நம்ம ஆயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் ஆயில் காய்ச்சியோ இல்லது ஹோம்மேடாக ஆயில் தயார் பண்ணுற இடத்துல இருந்தோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து பிராண்டடாக இருக்குது ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னாலுமே நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பிராண்டட் ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள எண்ணெய்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் கெமிக்கல் கலந்துருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க, அதே சமயம் வாசனையும் சேர்த்திருப்பாங்க. அதனால நம்ம வந்து ஹோம்மேடாக வாங்கிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கிலையுமே நீங்கள் அதில் வாசனை ஏதாவது சேர்த்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. நேச்சுரலான வாசனை உள்ளதுன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. ஆர்டிஃபிஷியல் வாசனை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஹேர் ஆயில் வாங்கிலேயே நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஹேர் ஆயில் வாங்கியில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை தும்மல், சைனஸ் ரொம்ப இல்லாட்டினாலும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சாலே தும்மல் விழும், தலைவலி வரும். இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த எண்ணெயில் வந்து கூலிங் ஏஜெண்ட்டாக என்ன சேர்க்குறாங்க, சில பேருக்கு வந்து அந்த கத்தாழை பிடிக்காது, வெந்தயம் சேர்த்தா பிடிக்காது. அவங்களுக்குலாம் வந்து வெந்தயம் கத்தாழையெல்லாம் அந்த எண்ணெயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக சைனஸ் உங்களுக்கு தூண்டி விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எண்ணெயை தவிர்த்துட்டு அது இல்லாமல் வாங்கிக்கோங்க ஹெர்பல் ஹேர் ஆயில். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு இல்லை, ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெந்தயம் அந்த இதில் ஆலோவேராலாம் இருக்கிற மாதிரி எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க.
ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா, அது நம்ம தேய்க்கிறது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். சில பேருக்கு வந்து ரெகுலராக ஹேர் ஆயில் சேர்த்து பழகியிருப்பாங்க. அவங்க வந்து நார்மலாகவே ரெகுலராக தலைக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். சில பேர் வந்து அதை தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு உடனே பாத் எடுத்துருவாங்க. குளிக்கிறதுக்கு முன்னால் தடவி மசாஜ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அது நம்மளுடைய விருப்பம் போல் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஒத்து வருமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இப்போ வந்து நம்ம ஹேர் ஆயில் தேய்ச்சி அதை மசாஜ் பண்ணுறோம், இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த பாத் எடுத்துப்போம் அப்படின்னா, என்ன ஆயில் மசாஜ் பண்ணி ஆயில் பாத் எடுத்துப்போம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஷாம்பு பாத் எடுத்துட்டேன், நல்லா இருக்குது ஹேர் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. அவ்வளோ தூரம் நீங்கள் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு ஷாம்பு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதில் உள்ள கெமிக்கல் வந்து நமக்கு பாதிப்பு தான். உடனே அது தெரியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து பாதிக்க தான் செய்யும். முடி கொட்டுறது உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது. நீங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணல ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் போட்டு அலசுங்க. ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ நிறைய இடத்துல வந்து செஞ்சு விற்கிறாங்க. நம்ம வீட்லேயும் கூட தயார் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னாலும் அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். அந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீயக்காய், மருதாணி, அதே மாதிரி வந்து நிறைய இந்த செம்பருத்தி இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து இருக்கிற ஹேர் வாஷ் பவுடர் போட்டு தேய்ங்க. நம்ம ஹேர் வாஷ் பவுடர் போடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புசுன்னு ஷாம்பு போட்ட மாதிரி வராது. ஆனால் முடிக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கண்டிஷ்னர் போட்ட மாதிரி முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுக்கையில் மேக்ஸிமம் வந்து ஷாம்பை தவிர்த்துக்கோங்க. வேறு வழியே இல்லை, நம்ம அவசரமாக போகணும், ஷாம்பாத் எடுத்தே ஆகணும் அப்படின்னா நல்ல ஹெர்பல் ஷாம்பாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணாதீங்க. அக்கேஷ்னலாக தேவைப்படையில் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அந்த பேபி ஹேர் இருக்கும், குட்டி குட்டி முடியாக இருக்கும். அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல எண்ணெய் தேய்ச்சி பின்னல் போட்டிருந்தா கூட முடி பறக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயில அது பறந்துட்டு இருந்தால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்லின் இந்த மாதிரி க்ரீம் எல்லாம் தடவுவாங்க. அதையுமே நீங்கள் ரெகுலராக செய்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி க்ரீம்லாம் உள்ள பிசுபிசுப்பு தன்மைக்கு வந்து அழுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்சிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா, லேசான ஒரு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் லேசாக தடவிக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து வேஸ்லின்லேயே உங்களுக்கு ஹேர் டானிக் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து மெடிக்கலில் கிடைக்கிது. அதெல்லாம் கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை லைட்டாக நீங்கள் தடவி விட்டுக்கலாம். ஆனால் இந்த பிசுபிசுப்பு இருக்க க்ரீமை வந்து ரெகுலராக நீங்கள் தலையில் போடவே போடாதீங்க. ஒரு அக்கேஷ்னலாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுநாள் வந்து தலையை அலசிடுங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கிளிப்பு, ஹேர் பேண்டு, ஹேர் பின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூடுமான வரைக்கும் குவாலிட்டியாகவே யூஸ் பண்ணுங்கள். சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் நல்ல டிசைனுக்கு ஆசைப்பட்டு கிளிப்லாம் யூஸ் பண்ணுவோம். அது ஒவ்வொரு சமயமும் முடியை பிடிச்சி இழுத்து அத்து விட்டுட்டே இருக்கும். டெய்லி 2 முடி தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு வளர்ந்துட்டு இருக்க முடியை விட அதிகமாக உங்களுக்கு கொட்டி போயிருக்கும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு பிராண்டட் தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கிளிப்பு, நார்மல் உள்ளன் ஹேர் பேண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து முடியை பிடிச்சே இழுக்காது. அந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சீப்பு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சின்ன சீப்பு வச்சு தான் சீவி பழக்கமாக இருக்கும், பெரிய சீப்பு தான் சீவுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் சிக்கல் எடுக்கிறதுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிற சீப்பு, நீங்கள் நார்மலாக தலைக்கு மசாஜ் கொடுக்குறதா இருந்தாலோ தலை பின்னுறதுக்கு முன்னாலேயோ அந்த சீப்பை வச்சு நீங்கள் சீவிக்கிட்டு நார்மல் சீப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி கொட்டுறது குறையுங்க. நார்மல் சீப்பை நம்ம ஃபஸ்ட்டே போட்டு குழந்தைங்களுக்கு இல்லை நமக்கே அப்படி பின்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய முடி அப்படி கொத்தாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த பெரிய பல்லு இருக்க சீப்பை வச்சு சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடி பல்லு இருக்க சீப்பை வச்சு சீவினீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுறது நிறைய கண்ட்ரோல் ஆகிடும். கடைசியாக ஒரு முக்கியமான டிப்ஸுங்க, கேட்குறதுக்கு உங்களுக்கு காமெடியாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த டிப்ஸை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடிக்கடி உங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றிடுங்க. ஹேர் ஸ்டைல் மாற்றுறதுக்கும் முடி கொட்டுறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை வந்து இழுத்து முன்னால் வந்து ஒன்று போல் சீவி இறுக்கி கிளிப்பு போடுவாங்க. அப்படி குத்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முன் நெத்தியில் இருக்கும் இல்லையா, அந்த நெத்தியில் உள்ள முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். நெத்தியே ஏர் நெத்தி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதே போல் சில பேர் வந்து என்னென்னா பின்னால் உள்ள முடியை நல்லா இறுக்கி ஹை போனி போடுவாங்க. இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நம்ம அனுப்பையில் பார்த்தீங்கன்னா ரெட்டச்சடை பின்னையில் இறுக்கி பின்னி அனுப்புவோம். அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் உள்ள கழுத்தோட பின்பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த முடியோட வேர்க்கால்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அந்த முடியெல்லாம் கொஞ்சம் கட்டாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதனால் ஹேர் ஸ்டைல் நீங்கள் அப்போ நம்ம நார்மலாக நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம வகிடு எடுத்து பின்னல் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வகிடு அப்படியே செட் ஆகிருக்கும். அதே லாஜிக் தாங்க இங்கேயும். நம்ம ஒரே பின்னலை ரெகுலராக மாதக்கணக்காக யூஸ் பண்ணல அதை சுற்றி இருக்க முடியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாகி அந்த இடத்துல கொஞ்சமாக உங்களுக்கு வெட்டிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அடிக்கடி கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வீக்லி ஒன்ஸ் வேறு ஸ்டைலில் நீங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். நீங்கள் டைட்டாக எங்கேயோ பின்னல் போட்டு போகிறீங்க, இல்லை ஸ்கூலுக்கு டைட்டாக பின்னி விடுறீங்க அப்படின்னா கட்டாயம் வீட்டுக்கு வந்த பிறகு அதை வந்து லூஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஹேரை லூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. உங்களுக்கு முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மெயினான டிப் என்ன அப்படின்னு சொன்னேன்னா,
நமக்கு வந்து வெளியில் தேய்க்கிற எண்ணெய் சீப்பு அது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் நம்ம உள்ளே எடுத்துக்கிற ஃபுட்டுங்க. நல்ல ஹை ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டாக சாப்பிடுங்க. கீரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன தான் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாலும் பாத் எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் ஒரு பார்ட்டு தான். அதே மாதிரி நம்ம உள்ளே சாப்பிட்ற உணவும் நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சதாக இருக்கணுங்க. இப்போ நமக்கு வயசானவங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஃபுட் மாற்றிக்கோங்க. நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க டிப்ஸ் தான். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.